இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, டெவான் கன்வே மற்றும் நேதன் எல்லிஸோட ரீசென்ட் மேட்சஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போறீங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டெவான் கன்வே பற்றி சொல்லிடுறேன். ஸோ டெவான் கன்வே பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் மேட்சஸில் அந்தளவுக்கு பெருசாக பேட்டிங்கில் இல்லை. ஸோ நேற்று நடந்த மேட்ச்சில் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு 35 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு 30 பால்ஸ் கிட்ட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, வெறும் ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட் தான் சொல்லுவேன். ஸோ எப்பயுமே டெவான் கன்வேவோட ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா, ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ நேற்று மேட்சஸும் ஒரு எண்டில் வந்து நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். ஸ்லோ ஸ்டார்ட் தான் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் டக்குன்னு அவுட் ஆகிட்டும் போயிட்டார். ஸோ அந்த டக்குன்னு வந்து இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி ஒரு ஹை ஸ்கோருக்கு கொண்டு போவார் டெவான் கன்வே. அது நேற்று பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இருந்தாலும் நேற்று மேட்ச்சில் ஒரு நல்ல நீட்டாக ஃபார்மில் இருக்கிற மாதிரி ஆடிருக்காரு. ஒரு 30+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல வேலிடாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிஷன்லாம் ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்க பேட்டர்ஸ்க்கு வேணால் கொஞ்சம் ஆடுறதுக்கு ஈஸியாக இருந்தாலும், நம்மளுக்கு மிச்சம் இருக்க பேட்டர்ஸ்க்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, டெவான் கன்வே சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் தான். அவருக்கு எப்படி கஷ்டமாக இருக்குன்னு தான் டவுட்டாக இருக்குது. சரி விடுங்க, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து நேதன் எல்லிஸை பற்றி பார்ப்போம். ஸோ நேதன் எல்லிஸை மஸ்ட் டைம் பிளேயிங் லெவன்லேயே வச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன், சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஏன்னா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எக்கனாமிக்கலாக கரெக்டாக போடுறாரு. ஒரு டெத்துக்கு பர்ஃபெக்டான பவுலராக இருக்கார். ஸோ அதை விட்டால் இவரை வேறு எப்படிலாம் எடுக்கிறதுன்னு பார்த்தா, பேட்டிங் அதுக்கு மேலே ஆடுறாரு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நடந்த மேட்ச்லேயும் அட்டகாசமான ஒரு நாக் ஆடினார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ சும்மா பொழந்து எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம் கைஸ். ஸோ 40 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 சிக்ஸு 3 ஃபோர்ஸ் இது மாதிரிலாம் அடிச்சிருந்தார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து பயங்கரமாக இருக்க போகிறது. நேதன் எல்லிஸ் கிட்டேருந்து செம்மையாக காட்டுறாரு பேட்டிங்கும். ஸோ பவுலிங்லேயும் நல்லா தான் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிறதுல வந்துட்டு ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக போகிறதுக்கு பவுலர் வந்து மேக்ஸிமம்லாம் யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பத்திரனா பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச் அதுலேயும் அடி வாங்கினார், பயங்கரமாக அடி வாங்கினார்னு சொல்லுவேன். ரைலி இர்கல்டன்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக 6ம் விட்டுட்டு இருந்தார். ஸோ அதுவும் பத்திரனா ஃபார்மும் ரீசன்ட் ஃபார்மும் சரியில்லை. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பேக்கப்பாக இருப்பார்னு பார்த்தா, மெயின் லெவன்லேயே ஆட அதிக சான்சஸ் இருக்குது நேதன் எல்லிஸ். ரீசன் என்னன்னா, ஃபினிஷிங்க்கு ஒரு பேட்டிங்கும் இருக்குது, இவர் வந்து பவுலிங்கும் அட்டகாசமாக போடுறாருன்னா இவரே தாராளமாக ஆட வைக்கலாம் பத்திரனாவுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லலாம். இல்லைனாலும் பத்திரனோட ஃபார்ம் வந்து திருப்பி வந்து ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா அது போதும் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ 2 பேரையும் வச்சு ஆட வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நேதன் எல்லிஸை ஒரு ஃபினிஷிங் லோயர் ஆர்டர் பேட்டராக வச்சுக்கலாம். ஏன்னா தாராளமாக லோயர் ஆர்டரில் வந்து நல்லா ஃபினிஷும் பண்ணி கொடுக்குறாரு கேம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஃபினிஷ் பண்ணலனாலும் ரன்ஸ் அடித்து கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு இவரை யூட்டிலைஸ் பண்ணலான்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கேன்ஸ்னு. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லா பிளேயர்ஸும் பர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதை பற்றி வீடியோவும் நான் போடுவேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோ வேணால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ